அதனால சரி வந்துடுறாங்க அண்ணன். இப்போ வந்தவொடனே கூட வந்து வேற ஒரு ஒர்க் இருந்தது. அண்ணா நீங்க 5 மணிக்கு வந்து 5:30 மணிக்கு போயிடலாங்கன்னு சொன்னாங்க. அந்த தானு சார் வராரு, நீங்க 5 மணிக்கு வாங்க, 5:30 மணிக்கு போயிடலாங்க. ஆனா கடைசியா எங்க வந்து யார்ட் வண்டியில கடைசி கண்டக்டர் வண்டி மாதிரி கடைசியா உட்கார வச்சு சரி இருந்தாலும் சரி வந்த பிறகு வந்து என்ன வேற அவங்க அனுப்பும்போது வர வரைக்கும் தான் எங்க விருப்பம், அனுப்புறது அவங்க விருப்பம். அதனால நன்றி. சிறப்பா இருந்தது நிகழ்ச்சி, உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து வரும்போது என்னன்னா யார் இதுல இருக்கு வரும்போது நிறைய நிகழ்ச்சிகள் நாங்க என்ன நிகழ்ச்சின்னு தெரியாம தான் வருவோம். பின்னாடி ஸ்டேஜ்ல இருக்கிறதா படிச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவோம். இங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஒன்லி G5 மட்டும் தான் இருக்கு. அதனால வந்து ஒண்ணு இவங்ககிட்ட கேட்டேன், சரண்யா கிட்ட கேட்டேன், சரண்யா வந்து யார் யார் இருக்காங்க. அப்ப இந்த மேடையில வந்து டிவி இருக்கிற OTT தரங்கள் இருக்கிற கண்டென்ட் மேக்கர்ஸ்க்கு, ஓனர்ஸுக்கு, இல்லை அதோட நிர்வாகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளுக்கு விரும்புகிறேன். நான் ஒரு டெக்னீஷியனா ஏன்னா புலன் விசாரணை முடிகிற வரைக்கும் அந்த படத்துக்கான சம்பளங்கிறது எனக்கு வந்து அந்த படத்துல லைட்மேன் வாங்கின சம்பளத்தை விட, இல்ல ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் வாங்கின சம்பளத்தை விட, இல்ல டிரைவர் வாங்கின சம்பளத்தை விட என் சம்பளம் ரொம்ப கம்மி. ஆனா அந்த சம்பளத்துக்காக நான் வேலை செய்யணும். இந்த படைப்பு என்னோட படைப்பு, இது என்னுடைய கனவு. இந்த கனவுக்கான அன்னைக்கு 1 கோடி ரூபாய் அதனோட பட்ஜெட். என்னோட அப்பா அம்மா கூட என்ன நம்பி 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுதான் என் சம்பளம். நான் அப்ப அந்த என்னோட கனவு படைப்பாகும் போது அதுக்குண்டான மரியாதை என்ன வந்து சேர்ந்துடும். முதல் நாள் நான் வந்து புலன் விசாரணை ரிலீஸுக்கு முதல் நாள் ஒரு 3 மாசம் வாடகை கொடுக்க முடியாத ஒரு பிச்சைக்கார தன்மை தான் என் தரித்திரமான நிலைமை. ஆனா படம் ரிலீஸ் ஆன மறுநாள் வந்து என் வீட்டு முன்னாடி 3 கார் வந்து நின்றுட்டு இருக்கு. அதுதான் அந்த உழைப்புக்கான வெகுமதி. ஆனா இப்போ வந்து இது மாதிரி என்ன வரும்போது G5 இருக்கிற இவங்களுக்கு உண்டான வந்து ரெகக்னைஸ் இருக்கணும். இப்போ வந்து சவுந்தரராஜன் இன்னைக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இது படத்தை கொடுத்துருக்காரு. இது பிரீமியர் பண்ணும்போது சவுந்தரராஜன்ங்கிற ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கணும். அது பெரும்பாலான வெப் சீரிஸ்ல அது கிடைக்கிறதே இல்லை. வெறும் அந்த சேனல்ஸோட போயிடுது. G5 வந்து ஜியோ ஸ்டார்னா ஜியோ ஸ்டார், இல்லை சோனினா சோனி, நெட்ஃபிளிக்ஸா நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு ஆயிடுது. அப்போ அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் யாருக்குமே வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த படம் ஓடிச்சுன்னா அந்த படத்துல நடிச்ச ஹீரோயினுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கை கிடைக்கும். ஆனா அது இங்க வந்து இப்போ வந்து சுழல்லாம் பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனா அதுல இப்ப யார் நடிச்சாங்கன்னா என்னால சொல்ல முடியாது. அப்ப தயவு செய்து நீங்க சேனல்ஸ்ல இருக்கிறவங்க ஏன்னா திரைப்படத்தை விட கம்மியான சம்பளம் தான் நீங்க கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான் கொடுக்க முடியும் அதுல. ஆனா திரைப்படத்துல அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அவங்களோட வாழ்க்கை வேற விதமா இருக்கும், வெற்றி அடைஞ்சதுன்னா வேற விதமா இருக்கும். இதுல வெற்றி அடைஞ்சாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கக்கூடாது தயவு செய்ததுனால. அதுல ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் ஆர்டிஸ்டுக்கும் ஒரு நல்ல ரெகக்னைஸ் வர மாதிரியான அந்த ட்ரெய்லர்ஸ் வரும்போது கூட நீங்க அவங்களுக்கு பேரை அதை வந்து வெறும் சேனல்ஸ் நேம் மட்டும் இல்லாம அதை பண்ணணுங்கிறது கௌஷிக் கொடுக்குற வேண்டுகோள். தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பார்க்கும்போது ஏன்னா அது உழைப்பு வந்து என்னோட ஒய்ஃப் ஒரு நாள் போயிட்டு வந்தாங்க ஷூட்டிங்கு. எனக்கு பெரிய சம்பளம் கொடுத்தாங்க, ஆர்டிஸ்டை வேணுங்கிறத பெரிய சம்பளம் கொடுத்தாங்க. போயிட்டு வந்தோடனே சொல்லிட்டாங்க, அம்மா நான் இனிமேல் சீரியல் நடிக்க மாட்டேன். ஏன்னா டைலாக் பேசி வாய் வலிக்குதுங்க. மொத்தம் ஏன்னா பெரிய சம்பளம், மொத்த சீன் எடுத்துடணும். அதுப்போ ஒரு ஆர்டிஸ்டுக்கே கஷ்டமா இருக்குன்னா அந்த டெக்னீஷியன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. அதை வந்து ஃபெஃப்சி பிரசிடென்டா நான் போகும்போது ஒரு லைட்மேனு சாதாரண லைட்மேன் இதுல ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு திரைப்படத்துல வந்து ஒரு சம்பளம், டிவில ஒரு சம்பளம். ஆனா திரைப்படத்தை வேலை கம்மி, டிவில வேலை அதிகம். கம்மியான வேலை செய்யற இடத்துல அதிகமா சம்பளம் கிடைக்குது, அதிகமா வேலை செய்யற இடத்துல கம்மியா கிடைக்கும். சேனல்ல வந்து 10 சீன் வரைக்கும் எடுக்கிறாங்க. அப்போ ரவுண்ட் த கிளாக் அவங்க சாப்பிட கூட நேரம்லாம் ஓட வேண்டியதா இருக்கு. அப்போ குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் உங்களை வாழ்த்துங்கிறதால நிச்சயமா அவங்ககிட்ட ஒரு வேண்டுகோளா வைக்க விரும்புறேன். அதை நீங்க பண்ணி கொடுக்கணும். மற்றபடி இன்னொரு விஷயம் கூட இருக்கு, நீங்க சேனல்ஸ்ல இருக்கிறதால நாங்க இப்ப எங்களை வந்து எங்களன்னா செல்வமணியும் தானு சார் நாங்க சொல்ல வரல. இன்னைக்கு வந்து திரைப்படத்துறையில ஒரு அங்கீகாரம் பெற்ற எங்களை வரும்போது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து இது கிடைக்கிறதுக்காக எங்களுக்கு பயன்படுத்தலாம். இப்போ எங்களை மட்டும் இல்லாம திரைப்படத்துறையில நாங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்த ஒரு ஆர்டிஸ்டையோ ஒரு டெக்னீஷியனோ நீங்க வந்து பிரபலியமானவர்களை பயன்படுத்திக்கிறீங்க. அப்போ திரைப்படத்துறை கூட உங்களால பயன்பெறணும். அப்போ திரைப்படத்துறைய நீங்க வாழ வைக்க வேண்டிய ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க. இப்ப முன்னாடி எல்லாம் வந்து உங்க மூலமா சேனல்ஸ்க்கு OTT தளங்களுக்கு கொடுக்கறதுன்னு முன்னாடி இங்க வரும்போது மிக அதிகமான விலையை கொடுத்து எங்களை கெடுத்துட்டீங்க. நீங்க இண்டஸ்ட்ரியை கெடுத்தது நீங்க தான் முதல்ல. நாங்களா கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு கெடுத்துட்டு இருந்தோம். நீங்க வந்து என்ன பண்ணீங்க, 10 கோடி 20 கோடி இருக்கிறது வந்து நீங்க 40 கோடி 50 கோடி வாங்கி 100 கோடி ஒரு 10 கோடி சம்பளம் வாங்குறோம் கொண்டு போய் 100 கோடி வாங்குற மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு படத்தை வாங்க மாட்டேன்னு நிறுத்திட்டீங்க. எங்களுக்கு நஷ்டம் வந்துருச்சு, நாங்க படம் வாங்கலன்னு நிறுத்திட்டீங்க. படம் வாங்க நிறுத்திட்டு உடனே ஏறினவங்க யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் உச்சாணி கும்பலே உட்காந்துருக்காங்க, நாங்க கீழே நின்றுட்டு இருக்கோம். என்னைக்காவது இறங்கி வருவாங்க அவங்க வச்சு படம் எடுக்கலான்னு. அவங்களும் இறங்கி வர மாதிரி இல்ல.
நீங்கள் ஏற்றி விட்டவங்க நீங்கள் பாட்டு கடையை சாதிட்டு நீங்கள் போய் உள்ளே உட்காந்துக்கிட்டீங்க. இப்போ நாங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ பெரிய படங்கள் எதுவுமே வந்து இப்போ ஷூட்டிங் ஃப்ளோரில் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து கலந்து திரைப்படத்துறையோடு கலந்து பேசி அந்த படத்தை எப்படி வந்து இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமா நல்லா இருந்தால் தான் எல்லா சேனல்ஸுக்கும் நல்லா இருக்கும். எங்கள் பாட்டை நீங்கள் படம் கொடுத்து போகிறீங்களோ பணம் கொடுக்காம போகிறீங்களோ, நாங்கள் எடுத்த பாட்டை நாங்கள் எடுத்தால் தானே நீங்கள் போட முடியும். அதனால் நாங்கள் எடுக்கிறதுக்கு உண்டான வசதியாக சேனல்ஸ்லாம் வந்து இது ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்துகிறேன். G5க்கு மட்டும் இல்லை, இது OTT தளங்கள் இருக்க எல்லாருக்குமே, அதுபோல் சேனல்ஸ் இருக்க எல்லாருக்குமே எங்களோட வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். தமிழ் சினிமா இன்னைக்கு வந்து மிக சிரமமான ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் அன்னைக்கு நான் 1 கோடி பேர் பார்த்தவங்க இன்னைக்கு 10 கோடி பேர் பார்க்குறாங்க. எங்களுடைய கண்டென்ட்டை 10 கோடி பேர் பார்க்குறாங்க. பார்க்குற மீடியா வந்து மாறி போச்சு, மீடியம் வந்து மாறி போச்சு. திரையில் பார்க்கும்போது அதுக்கு உண்டான வருமானம் திரைப்பட தயாரிப்பாளருக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு பல்வேறு வகையில் சேனல்ஸில், OTTயில், இன்டர்நெட்டில் வந்து மொபைல் ஃபோனில் படம் பார்க்கும்போது அதுக்கு உண்டான வருமானம் வந்து தயாரிப்பாளர்களை முறையாக வந்து சேராதால இன்னைக்கு இந்த வருஷம் 300 திரைப்படங்கள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் 15 தயாரிப்பாளர் தவிர மீதி 285 பேர் வந்து லாஸ். அது 250 பேர் புது தயாரிப்பாளர்கள். இவங்க போயிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரோ எங்கள் மேனேஜரோ ஊரெல்லாம் வலை வீசி நாங்கள் கொண்டு வருவோம். அடுத்த வருஷத்துக்கு ஒரு 300 பேரை கொண்டு வருவோம். வருஷம் நாங்கள் தேடி கொண்டு வருவோம். 300 பேரை கொண்டு வந்து அவங்களுக்கு பலி கொடுத்து அது இண்டஸ்ட்ரிக்கு படம் எடுத்துகிட்டே இருப்போம். அந்த மாதிரி நிலைமை இல்லாமல் எடுத்த ப்ரொடியூசரே எடுத்துகிட்டு தான். நான் 90 நான் படம் எடுத்தேன். நான் 16 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். 91 ஸ்டார்ட் பண்ணேன், 2004 நிறுத்திட்டேன். இனிமேல் வந்து இது இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு நான் நிறுத்தேன். தானசாலாம் எப்படி படம் எடுக்கிறாரு எங்களுக்கு தெரியல, லைக்கெல்லாம் எப்படி படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு ரிஸ்க், அதை வந்து முன்னாடி ரிஸ்க் இருந்தது, ஒரு 50% ரிஸ்க் இருந்தது. இப்போ வந்து 200% ரிஸ்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் காப்பி வந்து 5 கோடினா நஷ்டம் வந்து 10 கோடி ஆயிடுது. அதனால அது எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து ஒரு 16 படம் நான் நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஆனால் இன்னைக்கு வர ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தோட தான் போறாங்க. என்னைக்கு வந்து அந்த படம் எடுக்கிற ப்ரொடியூசர் அடுத்த படமும் எடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த இண்டஸ்ட்ரி உருவாக்கி கொடுக்குதோ அப்போதான் அது வந்து இண்டஸ்ட்ரியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் ஏன் சொல்றேன்னா, தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் தொழிலாளர்கள் நாங்கள் நல்லா இருக்க முடியும். நீங்க OTT தளங்கள் கூட நல்லா இருக்கும். நீங்களே எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எல்லா இதுவும் ப்ரோக்ராம் நீங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அங்கே தயாரிப்பாளர்கிட்ட இருந்து நீங்க பேப்பர் வியோ இல்லை பணம் கொடுத்தோ ஏதோ ஒரு வாங்குறீங்க. அப்போ இது கலந்து பேசி உங்களை மட்டும் சொல்லதான் நினைக்காது கௌஷி, இந்த சம்மந்தப்பட்ட எல்லாருமே. ஏன்னா இப்போ வந்து இந்த மேடையில நான் சொன்ன விஷயத்த கௌஷிக்கும் VS ராகவனும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த முதல் கட்டமா உங்க இனிமே G5ல வர எல்லா டெக்னீஷியனும் எல்லா ஆர்டிஸ்டும் அதனால வந்து பணத்தில் மட்டும் இல்ல புகழிலும் அவங்க வந்து பெயர் அடையணும், பிரபலம் அடையணும், அதுக்கு நீங்க உதவி செய்யணும்னு கூறி இப்போ வந்து உண்மையா வந்து இந்த மீட்டரை வச்சுட்டு இருந்தா என்னால கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒன்று ரோஜா கையில கொண்டு வந்துட்டு இந்த வச்சுட்டு என்ன பேட்டரி கை வச்சு பாருங்க, எனக்கு என் பேரை சொல்லு, மீட்டர் ஓடுதா இல்லையான்னா நிறைய பேரோட கல்யாணம் நடந்தே இருக்காது. எல்லாரும் வந்து ஏதோ ஒன்று பொய்ய அதை சொல்லி தான் ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருப்போம், லவ் பண்ணியிருப்போம். லவ் பண்ணும்போது இதை சொல்றது எல்லாமே பொய்யா தான் இருக்கும். உனக்காக நான் காத்திருப்பேன், எல்லாமே பொய் தான். உண்மை வந்து கல்யாணத்துக்கு பிறகுதான் ஸ்டார்ட் ஆகுது. கல்யாணம் வரைக்கும் வந்து காதலிக்கும் போது ஆணும் போய் சொல்லுவான், பொண்ணும் போய் சொல்லுவான். நீ தான் உலகத்துல அடங்கின்னுவான், நீ இல்லைன்னா நான் வாழவே முடியாதுன்னா. அப்புறம் கல்யாணம் பண்ணவன் செத்தா, நீ செத்தாதாண்டி நான் ஒரு நிம்மதியா இருக்க முடியும். என்ன அதை வந்து அந்த மீட்ரு இருந்துருந்தா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அந்த மீட்டர் வச்சு எவ்வளோ பர்சன்ட், 74%, சரி ஓகே பாஸ், 40% தான் இருக்கா வந்து ஆவரேஜா இருக்கு வச்சுக்கணி, அடுத்த ஆளை பார்க்குறேன் நான், அவன் 50% வருது, குறைஞ்சபட்சம் 50% வருதான்னு பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்து எங்க அதான் சிவானி இந்த பேட்டரியை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தா நிறைய கல்யாணம் இன்னும் போயிருந்திருக்கும். அந்த வகையில் இன்னொரு பேட்டரியை அடுத்து யாராவது கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். என்ன பேட்டரினா அவன் பேசும்போது உண்மை பேசுறானா போய் பேசுறானா. அப்போ இந்த மேடையில் எவனையும் பேச முடியாது. இந்த படம் வெற்றி அடைந்து 100வது நாள் வெற்றி விட நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா வீட்டில் கை வைடாது. ஏடா ஓடாத படத்துக்கு எங்கே அப்படிதான் வந்து பேச வேண்டியிருக்கோம். நல்ல வேலை சதாசிவம் இந்த பேட்டரி இந்த மீட்டரை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிடாதீங்க, இந்த படத்தோட நிறுத்துறீங்க. அப்பதான் நிறைய காதல் வந்து கல்யாணத்துல முடியும், இல்லைன்னா எந்த காதலும் கல்யாணத்துல முடியாது. இப்போ வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. முன்னாடி வந்து நான் திறமைசாலியா இருக்குன்னா என் திறமையை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்த வைக்கிறது வந்து பல வருஷங்கள் நான் போராடணும். ஏன்னா ஒரே ஒரு டோர் தான் இருந்தது. அப்போ நான் வந்து அந்த டோர்ல நின்று அவங்க வெளியே வராங்களா இல்லை டோர் திறக்குதா நான் உள்ள போய் எப்போ சொல்றது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை.
இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஒரு ஹீரோயின் வேணும், அழகா இருக்கா திறமையா இருக்கான்னு ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு போட்டுட்டா இந்த பொண்ணு யார், இந்த பொண்ணு யாருன்னு தேட வேண்டிய நிலையை அந்த பொண்ணை ஏற்படுத்த முடியும். அது மாதிரி வந்து இன்னைக்கு யூடியூப் வந்த பிறகு வந்து பல திறமைசாலிகள் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு பண்ணும்போது, ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது, நாங்கள் முன்னாடி வந்து நாங்கள் படம் எடுத்துட்டு இருந்தோம், ஜனங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஜனங்க படம் எடுக்கிறாங்க, நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். காலையில் எழுந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரீல் நான் பார்க்குறேன். அப்போ இவ்வளோ சிந்தனை வந்து அங்ககிட்ட இருக்கு. அப்போ அந்த சிந்தனையை திறமையை உலகம் பார்க்குற அளவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லாராலும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. அதனால திறமைசாலிகள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கண்டென்ட்டும் நல்ல திறமையும் இருந்தால் நிச்சயமா இந்த உலகம் உங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் போடும். இந்த மேடையில் உன்னை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.